குருவாழ் குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் ரிஷபராசி சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது ராகு கேது குரு பயிற்சி 2025 ஆண்டு பலன் சுருக்கமாக பார்ப்போம். முதலில் தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களேன். ஓகே, இப்போது ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டுருக்கீங்களுக்கு, அதாவது நாள் பட்டு முயற்சி பண்ணி அரை மார்க் 1 மார்க் இந்த மாதிரி போயிட்டுருக்குதுன்றீங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு அரசு வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு நல்ல பதவி, நீங்கள் கேட்ட மாதிரி பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் கூட வர வேலை இருப்பேன் உங்களுக்கு. அதே போல் பார்த்தா தனியார் வேலைக்கு முயற்சி பண்ணிருக்கீங்களா? அவங்களும் வந்து ஏதோ ஒரு ஐடி கம்பெனிக்கோ இல்லை ஏதாவது வெளிநாடு போகணும் இந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணிட்டுருக்கீங்களா? அது கூட கண்டிப்பாக கைகூடும். பொதுவாக அரசு வேலை முயற்சி பார்க்கலான்னு சரி, ஆண் பெண் தனியார் வேலைக்கு முயற்சி பண்ணுறாலும் சரி, ஆண் பெண் இருவருக்குமே இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்பாக இருக்குது. முயற்சி கைவிடாமல் வெற்றி உங்களுக்குத்தான் முயற்சி செய்யுங்கள். அதேபோல் அரசு வேலைகள் பதவி ப்ரமோஷன், அதாவது பதவி உயர்வு ப்ரமோஷன் ஏதாவது காத்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு, இடமாற்றம், உங்களுக்கு ஆஃபீஸர் எல்லாம் சாதகமாக இருப்பார்கள். ஸோ இதுவும் ரொம்ப ஆதாயமாக இருக்கிறது. அரசியல் மட்டும் இல்லை, அரசியல் இருப்பவர்களுக்கும் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. கட்சியில் மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். ஆகவே இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இரண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னாக்கா திருமணம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்களா கல்யாணத்துக்காக? எங்கே போய் உறவர்கள் பார்த்தாச்சு, ஜோதிடம் பார்த்தாச்சு, எல்லாம் வீண் செலவு தான். கல்யாணமும் ஆகலை, 30 வயசு 40 ஆயிடுச்சு, இப்படி தள்ளிட்டு போகிறீங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் கைகூடும், வருத்தப்பட வேண்டாம். ஆண் பிள்ளையானாலும் சரி, பெண் பிள்ளையானாலும் சரி, நீங்களும் விரும்பும்படி மனம் போல் மாங்கல்யம், திருமணம் கைகூடும். பெண் பிள்ளைகளுக்கு அரசு வேலை மாப்பிள்ளையும், ஆண்களுக்கு நீங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கண்டிப்பாக பெண்ணு அமையும். அதனால் திருமணம் கைகூடும். சுப விசேஷங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். அது அடுத்து போகலாம். கணவன் மனைக்குள்ளே அந்த ஒரு ஒற்றுமை ஓங்கும். ரொம்ப நாளாக கணவன் மனை பேசாமல் இருக்கீங்களா? இல்லை பிரிஞ்சிருக்கிறீங்களா? இல்லை உங்களுக்குள்ளே ஒரு ஈகோ பிரச்சனையால் ஒரே வீட்டில் கூட பேசாமல் இருப்பீங்களா? இப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சிறப்பான ஒரு உறவு முன்னேற்றம் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வாங்கும், அந்நியான உறவு நீடிக்கும். தாய் வீட்டிலே ரொம்ப நாள் இருக்கும், மனைவியை வந்து கணவன் கூட்டிகிட்டு போவார். இதெல்லாம் நடக்கும். டைவர்ஸ் ஆன கூட கேன்சல் பண்ணிவிட்டு பிள்ளைகளுக்காக வாழ வேண்டுமே என்று வந்து வாழ்வீங்க. கண்டிப்பாக நடக்கும். ஈகோ விட்டுடுங்க, பசங்களுக்காக வாரம் குடும்பம் நடத்துங்க. ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, குடும்பம் நல்லா நடக்குது பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஈகோ பிரச்சனை வேண்டாம். ஒன்று சேருவீங்க, சேர போகிறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தபடி பார்த்தோம்னாக்கா, அதே மாதிரி பிரிஞ்சிட்டு, அதாவது டைவர்ஸாக ஆகிட்டு 2வது திருமணத்துக்கு யாராவது காத்துனா கூட அவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு மறுமண வாழ்க்கை காத்திருக்கிறது. அதாவது முதல் கல்யாணம் தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, 2வது ஒழுங்காக நடக்குமா என்று பார்த்து கொண்டு இருக்கும் நீங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருமணம் மறு வாழ்க்கை கண்டிப்பாக நடக்கும். வெற்றி உங்களுக்கு தான். அதனால் வந்து முயற்சிப்படாமல் கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய அனுகூலம் அனைத்தும் வெற்றிகரமாக சிறப்பாக இருக்கும். அதில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முயற்சி உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சி தோல்வி இல்லாமல் இருக்கும். அதில் உங்களுடைய நீங்கள் தடைகளெல்லாம் விலகி நீங்கள் அடுத்து என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ, என்ன ஸ்டெப் எடுக்க போகிறீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடிஞ்சு வெற்றி பாதை இனிமேல் உங்களுக்கு ஒரு பொற்காலம்தான். எப்படி ஒரு பொற்காலமாக நடப்போகிறது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.